இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதித்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Jesus. Shabaradara ba 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 ba. Shada da 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 da. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையெல்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையெல்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையெல்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசும் நாமம். இயேசுவின் நாமம் இடையெல்லா நாமம், இன்ப நாமம்.
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அது எப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அது எப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Shabala da 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 da. எந்தன் கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே,
உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ ஷபரதர ஓ ரிசாத்தனே மாமா மாமா மாமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஓ we thank you Jesus. Thank you Father. நன்றி. Hallelujah hallelujah. Thank you அப்பா, thank you அப்பா. ஓ ஷபல ஹலம லபலதல பலலலல. ஓ இந்த காலை வேளையில தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் அந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஷிபார ஹலமா ராதாராபா. ஓ நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவன், கைவிடாத தேவன், பொய்யுரையாத தேவன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில தொடர்ந்து எங்கள் மத்தியில நீர் உலாவ ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வருடத்தின் 2வது மாதத்திற்குள் நாம் கால் வைக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். விசேஷமாய் பாருங்க, இந்த ஊழியத்திற்கும் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க விரும்புகிறார் என்று ஜெபிக்கிற வேளையில உபாகமம் 28:13, உபாகமம் 28:13, Deuteronomy chapter 28 and verse 13. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். நீ கீழாகாமல் மேலாவாய். இது ரொம்ப அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் பாருங்க, எவனை அழுத்தி மேல வரலான்னு பார்க்கிற ஒரு உலகம். நண்பர்களா இருக்கிறவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தனை தள்ளி இன்னொருத்தன் மேல வரும்படி முயற்சி செய்கிற ஒரு உலகத்துல நாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில வாழ்கிறோம். நம்ம மேல வரும் பொழுது எல்லாருமே கை தட்டி சிரிச்சு நம்ம செலிப்ரேட் பண்றது கிடையாது. மேலே எழும்பும் பொழுது பொறாமைப்படுகிறவர்கள் உண்டு. நம்ம மேலே எழும்பும் பொழுது இவனை எப்படி கீழே தள்ளலான்னு எரிச்சலோடு இருக்கிறவர்கள் உண்டு. இன்னும் ஒரு சிலர் மேலே எழும்பும் பொழுது இவன் மேலே ஏறி இன்னும் மேலே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவர்கள் உண்டு. ஸோ நம்ம வாழ்கிற உலகம் பார்த்தோம்னா நம்ம தலையா இருக்க விடாத ஒரு உலகம், நம்ம இழுக்க முயற்சி செய்கிற ஒரு உலகம். ஆனால் இந்த உலகத்தின் மத்தியில, இந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் தலையாக்குவேன். ஒரு மாஸ் மென்டாலிட்டி பொதுவாக சொல்லுவாங்க. ஒருத்தர் சும்மா நின்று ஒரு பிரிட்ஜில் எப்படி மேலே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பக்கத்தில் இன்னொருத்தன் வந்து அவனும் பார்க்க ஆரம்பிச்சானா. இப்படியே ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்துருச்சு. சும்மா நின்று பார்த்தவர் அவருக்கு வேலை வந்துச்சுன்னு போயிட்டார். ஒரு பெரிய கூட்டம் நின்று அங்கே மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா பார்க்குறீங்க? தெரில. அவர் பார்த்தாரு, நாங்களும் பார்க்குறோம். பாருங்க, இன்னைக்கு இப்படி ஒரு மென்டாலிட்டி. அதாவது எல்லாருமே வாளாதான் இருக்கிறத பார்க்கிறோம், தெரிந்தோ தெரியாமலோ. ஆனால் கர்த்தர் உன்னை தலையாக்குவேன்னு சொல்லும் பொழுது நமக்கு புதிய சிந்தனைகளை அருளுவார், கிரியேட்டிவிட்டியை தேவன் அருளுவார். எல்லாரும் கிரியேட்டிவா இருக்கிறது இல்லை உலகத்தில். யாரோ ஒரு சிலர் தான் கிரியேட்டிவா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தலையா இருக்கக்கூடிய அந்த சிந்தையை, அந்த அறிவு, அந்த ஞானத்தை நான் உனக்கு தருவேன். ஆமென். அந்த வசனத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது என்னன்னா, கர்த்தர் உன்னை
வாசிங்க அதை, அந்த பகுதியை. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமென். கர்த்தர் உன்னை. இது நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய பராக்கிரமம் இல்லை, நம்முடைய ஞானமோ அறிவோ அனுபவமோ கிடையாது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அங்கதான் ரொம்ப அழகான ஒரு காரியம். ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க, நேத்து கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு யங் மேன் ஜஸ்ட் 23, ஒரு பெரிய எம்பையரே அவர் வந்து ரூல் பண்ற மாதிரி, அவருக்கு கீழே பல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இப்போ அதுக்குன்னு தங்களை எக்யூப் பண்ணிக்கிறாங்க. நான் அதுக்கு விரோதம் இல்லை. இட்ஸ் குட் டு கெட் எஜுகேட்டட், குட் டு எக்யூப் யுவர் செல்ஃப். ஆனால் கர்த்தர் செய்கிற காரியம் இது எல்லாவற்றையும் தாண்டி இருக்கும். ஆமென். ஸோ தாவீது ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் ஒரு ராஜாவாய் மாற்றினார். தாவீது அதை தான் சொல்றார், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. ஈசாக்கு விதைத்தான், அறுத்தான், ஆனா 100 மடங்கு அறுத்தான். அதுவே பெரிய விஷயம். ஆனா வேதம் அதோடு நிற்கவில்லை. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்ப கர்த்தர் இதை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு வேற டைம் பீரியட், தாவீது வேற டைம் பீரியட், யோசேப்பு வேற டைம் பீரியட். எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் குறுக்கிடும் பொழுது அவரை நம்புகிறவர்களை அவர் வாளாக்காமல் தலையாக்குகிறார், கீழாக்காமல் மேலாக்குகிறார். நான் ரொம்ப நிச்சயமா நம்புறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தேசத்தின் பாலிசி மேக்கிங்ல உட்காருவோம், டெசிஷன் மேக்கிங்ல உட்காருவோம். லா மேக்கர்ஸ் நம்மளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்பார்கள். அந்த நாட்கள் வருகிறது, அந்த நாட்கள் வருகிறது. வாளாகாமல் தலையாவாய். இன்னும் நம்ம செய்யற வேலையில நம்மள மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. அதை தான் தானியேலுக்கும் யோசேப்புக்கும் சொல்லப்பட்டது. இந்த ராஜ்யத்திலேயே உன்ன மாதிரி வேற யாரும் கிடையாது. நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி அல்லது பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தா நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் தலையா இருக்க போறோம். நம்ம கம்பெனி தான் தலையா இருக்க போகிறது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, நான் இதை யோசித்து பார்த்தேன். இதை வாசிக்கும் பொழுது தலையை யார் தலையா வச்சது? நம்ம எடுத்து தலையை மேலே வச்சுக்கல, இல்லை எந்த மிருகமும் தலை இப்படி தான் இருக்கணும்னு முன்னாடி வைக்கல. நோபடி டிசைடட். யாருக்குமே அந்த அதிகாரமும் இல்லை, யாரும் அதை செய்யக்கூடிய நிலையிலையும் இல்லை. கர்த்தர் தீர்மானித்தார். அது போல தான் கர்த்தர் நம்மை உயர்த்தி தலையாய் வைக்க போகிறார். ஆமென். நம்ம எடுக்கிற டெசிஷன் தான் பாடி முழுவதும் போக போகிறது. அப்ப தேசத்திற்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். குடும்பத்திற்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். நாம் முடிவுகளை எடுக்க போகிறோம். நான் மீண்டும் சொல்றேன், தேசத்துல தேசங்களில் டெசிஷன் மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ் நம்மை ஆலோசித்து முடிவுகளை எடுப்பார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். நான் மிக நிச்சயமாய் நம்புறேன், இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்துல இதை செய்ய போகிறார். இந்த மாதத்துல இதை தேவன் செய்ய போகிறார். உன்னை கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்ப நம்ம இப்ப தலையா இல்லை, ஆனா தலை ஆக்குவார். ஆமென். அவராலே கூடும், அவராலே முடியும், அவருக்கு அந்த மனது இருக்கிறது. நிச்சயமாய் அவர் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே தலையா சிலர் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் நம்ம ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ண போறோம்? மேல போகிறோம். ஆமென். அதுதான் நீ மேலா இருப்பாய். அதை வாசிங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். மற்றவங்க மிதித்து போடுற ஒரு நிலையில இல்ல, கர்த்தர் உன்னை மேலாய் வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை மிதிக்க போகிறது இல்லை, மற்றவங்களை ஆசீர்வதிக்க போறோம். மேல இருக்கவன் தான் ஆசீர்வதிக்க முடியும், கீழே இருக்கவன் கையை நீட்டி பெற்றுக்கொள்ளதான் முடியும். அப்போ மேல இருக்கவங்க கிட்ட தான் ஆசீர்வாதம் வருது. ஹல்லேலூயா. அதனால நீ மேலாவாய் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் முன்மூலமாய் பாய்ந்து செல்லுகிற ஒரு நிலையில, மேலான நிலையில கர்த்தர் நம்மை வைப்பார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், ஒரு நதி, ஒரு ரிவர், இல்லை ஒரு வாட்டர் ஃபால்
எங்கேயாவது உலகத்துல வாட்டர் ஃபால் கீழே இருந்து மேலே போறதை பார்த்துருக்கோமா? நீர்வீழ்ச்சி கிடையவே கிடையாது. உலகமே தலைகீழ போனா கூட இதுவும் தலைகீழ மாறிடும், மேல இருந்து தான் கீழே வரும். அது போல தான் ஆசீர்வாதங்களும் மேல இருக்கவன் கிட்ட இருந்து தான் கீழே வரும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆதியாகமம் 12:2 நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா கீழே இருந்தா ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஆமென். ஒரு சிலர் இதை தர்க்கம் பண்ணுவாங்க, ஆனா நான் நம்புறேன் கீழே இருந்தா ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா ஆவிக்குரிய ரீதியில வளர வேண்டும். உலக ரீதியா ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதுல நம்ம உயரணும். ஹல்லேலூயா. பொருளாதாரத்துல உயரணும், வளரணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். நம்முடைய செல்வாக்கு தேசத்துல பெருகணும். அப்ப பாருங்க, கர்த்தர் அதை செய்கிறவர். நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த மாதம் இதை மனதில் வைத்துக் கொள்ளுவோம், இதை நாம் பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிறதை பார்ப்போம். வாளாக்குவேன் சொல்லும் பொழுது, மேலாக்குவேன் சொல்லும் பொழுது வாய்ப்புகளை தேவன் கொண்டு வருவார். உயர்ந்த இடங்களில், இப்போ யோசேப்புக்கு பார்வோன் கண்களில் தயவு கிடைக்கலன்னா யோசேப்பு ஒருவேளை சிறைச்சாலையிலே இருந்து மடிந்து போயிருப்பான். எல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. சிறைச்சாலையிலும் இவன் சொன்னபடி தான் நடந்தது. இவன் சொப்பனங்களை எல்லாம் வியாக்கியானம் பண்றான், எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஆவிக்குரிய டைமென்ஷன். ஆனா யோசேப்பு சிறைச்சாலையிலேயே மரித்திருப்பான். ஆனா அந்த பார்வோன் கண்களில் தயவு தேவன் கொடுத்ததினால அவன் எகிப்திற்கு அதிபதியாய் மாறினான். ஆமென். நல்லா கவனிங்க, யோசேப்புடைய கிஃப்ட்னு சொல்லலாம், கரெக்ட். அந்த கிஃப்டை அவன் பெற்றுக்கொண்டு அந்த சொப்பனத்துக்கு இன்டர்பிரேஷனை பெற்றுக்கொண்டு பார்வோன் இவனை விடுதலையாக்கி போயிருக்கலாமே. ஆனா அப்படி செய்யல. அவனுடைய கண்களிலே தேவன் தயவை கட்டளையிட்டார். அவனை எகிப்திற்கு அதிபதியாய் அவன் மாற்றினான். அதுபோல நம்மை உயர்த்த தகுதியுள்ள, உயர்த்தக்கூடிய நிலையில பாருங்க, ஜஸ்ட் a fraction of a second பார்வோன் கண்களிலே கிடைத்த தயவு. யோசேப்பு வாழ்நாளெல்லாம் உழைத்திருந்தாலும் அந்த உயர்வு வந்திருக்காது. ஆமென். உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். யோசேப்பு தலையில நின்று உழைச்சிருந்தாலும் அந்த ஒரு உயர்வை அவனால பெற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. ஃபேவர் நாம் தலையாகும்படி தேவன் ராஜாக்களுடைய கண்களிலே தயவை கட்டளையிடுவார். நாம் மேலா இருக்கும்படி ராஜாக்களுடைய கண்களிலே தேவன் தயவை கட்டளையிடுவார். ஆமென். இன்றைக்கும் ராஜாக்கள் ராஜரீக ஸ்தானங்களிலே இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் அவர்கள் கண்களிலே நமக்கு தயவை கட்டளையிடுவார். யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 49:23. ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். ஆமென். அதை மீண்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிங்க. இது எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைன்றது தெரியும். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள் அப்படின்னா அவர்கள் நம்முடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தகப்பனாக மாறுவார்கள். யாரு? சாதாரண நாட்கள் இல்ல, ராஜாக்கள். வாசிங்க அப்புறம். அவர்களுடைய நாயகிகள் இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா அந்த குயின்ஸ், ராஜாத்திகள், ராணிகள். உன் கைத்தாய்களுமாய், கைத்தாய்னா இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா அந்த குயின்ஸ் வில் பி your nursing mothers. அதாவது பால் கொடுக்கிற ஒரு தாயாக
அவள் மாறுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் கொடுக்கிற தாய் நம் பொழுது ஒரு டெண்டர்னஸ், ஒரு அஃபெக்ஷன். பிள்ளைங்களை அடிக்கிற தாய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த பால் கொடுக்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகள், பால் கொடுக்கிற தாய்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெண்டர்னஸ், அவங்களுடைய அஃபெக்ஷன் இதெல்லாமே வேற மாதிரி இருக்கும் பிள்ளைகிட்ட. அப்போ அதை தான் ஆண்டவர் மீன் பண்ணுறார். உனக்கு பால் ஊட்டுகிற தாய்களை போல அவர்கள் இருப்பார்கள்னும் பொழுது அவங்க நம் மீது காண்பிக்கிற அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாவற்றையுமே அது குறிக்கிறது. மீண்டும் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். அப்புறம் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து. யாரை பணிந்து? பாருங்க, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா பைபிள்ல இதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்கள் முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து. இதுதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு நடந்தது. அக்னி சூளையிலே போட்டு 4வது நபரோடு அவர்கள் நடக்கிறத பார்த்த உடனே அவர்கள் எல்லாரும் அவர்களை பணிந்து வணங்கினார்கள். வாசிங்க. அவர்கள் உன் கால்களின் தூளை நக்குவார்கள். இல்ல அத இதுல இருந்து பணிந்து அந்த சென்டென்ஸ்ல இருந்து வாசிங்க. தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். உன் கால்களின் தூளை இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா they will lick the dust of your feet. அப்புறம் நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். ஹalleluya. இது எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. ராஜாக்களோ ராஜாத்திகளோ உன்னை பணிந்து கொள்வார்கள், நம்மை பணிந்து கொள்வார்கள். இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. உன் காலின் தூளை நக்குவார்கள். கர்த்தருடைய உயர்வு, கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படும் பொழுது இதுதான் நடக்கும். இதுதான் ரெஸ்பான்ஸ். வேற விதமா அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியாது. கர்த்தர் இதை செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கெட் ரெடி, கெட் ரெடி, கெட் ரெடி. பிளேன்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, fasten your seat belts. உங்கள் சீட் பெல்ட் எல்லாம் போடுங்கன்னு. நான் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ரெடியா இருங்க. ஏன்னா கர்த்தர் உயர்த்துறது மட்டும் இல்லை, அந்த ஸ்பீட் ஆஃப் ஆக்சலரேஷன், ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. கர்த்தர் இப்படின்றதுக்குள்ள யோசேப்பை தூக்கிட்டார். டஞ்சன்லேருந்து வெளியில் வந்தது மட்டும் இல்லை, அவனை கவர்னர் ஆக்கிட்டார். அதனால கர்த்தர் நம்மை உயர்த்துகிற வேகம் ஒன்று இருக்கிறது. அதனால் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். ஆகவே இந்த 2 வசனங்களையும் குறித்து கொண்டு தியானியுங்கள். உபாகமம் 28:13, ஏசாயா 49:23. நான் ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணுறேன். தயவுசெய்து இதை ரிப்பீட்டடாக வாசிங்க. இன்னைக்கே குறைந்தது ஒரு 50 தடவையாவது இந்த 2 வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென், ஆமென். ஸோ நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஐ ரிக்வெஸ்ட் பிரேமலதா ஜான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங், இந்த மாதத்திற்கான ஒரு பிளெஸ்ஸிங் ப்ரேயரை செய்து நாம் முடிப்போம். வாங்க. Hallelujah, 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 hallelujah. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. நன்றி சுவாமி. தேங்க்யூ. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த 2024ஆம் ஆண்டு ஜான்வரி மாதத்தை நம்மளை முடிக்க செய்த தேவன் பிப்ரவரி மாதத்துக்குள்ள நிச்சயமாகவே நம்மளை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாக்காமல் மேலாக்க போகிறாரு. ஹல்லேலூயா. மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன்
நம்மோடு இருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஹalleluya. உம்முடைய மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி, அதிசயமான காரியங்களுக்காக நன்றி, ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி. ஓ நன்றி அப்பா, செயல்களில் வல்லவரே நன்றி 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 நன்றி. ஓ உயர்வின் மாதத்திற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எட்டாத உயரங்களுக்கு எங்களை கொண்டு போக போறதற்காக நன்றி அப்பா. ஓ வி தேங்க்யூ, வி தேங்க்யூ, வி தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பான்ஷன், தேங்க்யூ ஃபார் த இன்க்ரீஸ் ஓ மாஸ்டர். ஹalleluya. இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக போறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. Thank you for the high position you're going to place your children. Thank you for the promotions. Thank you Holy Spirit. Nandri appa, nandri appa, nandri appa. Surplus, I speak surplus. I declare and decree surplus, 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 overflow, overflow, overflow in the mighty name of Jesus. Hallelujah, 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 hallelujah. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் இந்த மாதம் ஆண்டவரே. ஓ கானான் தேசத்துக்குள்ள என் தேவன் ஒவ்வொருவரையும் கொண்டு போறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஷீபா லாட்டா ராபா பாபா பா ஏபா லாதா ராபா பாபா பா. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். ஹalleluya. ராபா லாட்டா ராபா டாடா டாடா. ஓ முடியாதவைகளை முடிய செய்கிற தேவன், இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நீர். ஹalleluya. ஷாபா லாட்டா ராபா பாபா பா. ஓ ரிபா லாட்டா ராபா பாபா பாபா பா. ஓ ஷாகா லாட்டா ராபா பாபா பா. விசுவாச கண்கள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. வானத்து நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க பண்ண போறதற்காக நன்றி அப்பா. வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. ஓ we thank you, we thank you, we thank and praise you Father. ஆண்டவரே, எங்களை ஆன்லைன்ல பார்த்திருக்கிறவர்கள், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. நன்றி அப்பா. எல்லா துதிகர மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் ஒவ்வொருவரின் மேலும் தொடர்ந்து உம்முடைய கரம் அமர்ந்திருக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள சுகத்தை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன். ஆண்டவரே, எஸ் லார்ட், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், செழிப்பை பேசுகிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசல்களை தந்தருளும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். லகுவாய் 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 எல்லாவற்றையும் முடிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ரெண்டல்ஸ், எல்லா இஎம்ஐஸ் எல்லாமே ஆண்டவரே எந்த தடையின்றி தாமதமின்றி பே பண்ணப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதமாய் நடத்தும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்யும் அப்பா. ஓ ஒவ்வொருவரும் பெருகட்டும், வளரட்டும், உயரட்டும். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.